ஆண்களும் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் இன்றைய கலாச்சார உலகத்தில் மக்கள் அதை கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு தான் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. பொதுவாக ஆண்கள் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ஆண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது நல்லெண்ணெய், அது பேரே நல்லெண்ணெய். பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும், எண்ணெய் போட்டு தலைக்கு குளிக்கணும். செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறான். பொதுவாக நம்மளால என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டே வீக் டே இருக்குன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி எண்ணெய் குளியல் வச்சுக்காதீங்க. உண்மையிலே உங்ககிட்ட வரக்கூடிய செல்வம் தடுத்து நிறுத்தப்படும். அது ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் எனக்கு வீக் டேஸ்ன்றதுனால பண்ணீங்கன்னா அது சுபிட்சம் கிடையாது. பெண்கள் குறிப்பாக நான் சொல்ல மாதிரி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளித்தா மட்டும்தான், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா மட்டும்தான் செல்வம் சேரும். அது உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமநிலைப்படுத்தும். இந்த பிரபஞ்சத்தில் பல இயக்கங்கள் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு சமநிலைப்படுத்தும். நேர்மறை சக்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். எண்ணெய் அலைகளை தெளிவாகட்டும், எண்ணத்தை தெளிவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும். நியாயமாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப மனமும் உடம்பும் ஃப்ரீயாகிடும். பொதுவாக அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எண்ணெய் குளிகள் என்னைக்கு போடுறீங்களோ அன்றைக்கி அசைவத்தை தவிர்த்துடணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 6:30 மணிக்குள்ளே எண்ணெய் குளியல் பண்ணிடணும். அது ரொம்ப ஆமாம், விடிகால 6 மணிக்குள்ளே பண்ணிடணும். அன்றைக்கி முழுக்க மேக்சிமம் ஓய்வு எடுக்கணும், அசைவத்தை தவிர்த்துடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி செஞ்சிடணும். இது உண்மையிலே இறைத்தன்மை கொண்ட விஷயம். அது பேரே நல்லெண்ணெய். அதனால் இது கிரகத்தினுடைய விஷயமாகவும் ஆன்மீக விஷயமாகவும் பார்க்கப்படுது, அறிவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது. ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்குள்ள உருவாக்குற தன்மையை இந்த எண்ணெய் குளியல் நிச்சயமாக கொடுக்கும். இந்த எண்ணெய் குளியல் இந்த கிழமைகள்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம பொதுவாகவே கோவிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு தான் போனோம். ஆனால் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு போறதுனால ஏதாவது தெய்வங்களுக்கும் நமக்குமான லட்சுமி கடாட்சம், பெண்களுக்கு குறிப்பாக லட்சுமி கடாட்சம், ஆண்களுக்கு அந்த சுறுசுறுப்பு தன்மை, எளிதும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்சிடென்ட்டாக ஒரு சில முடிவு எடுத்தாகணும். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கும்போது ஒரு சில முடிவுகளை திரகத்தில் எடுத்தாகணும். அந்த தலைமை பண்பு, கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு உடம்பு சமநிலையாக இருக்கும்போது தான் கிடைக்கும். அந்த தன்மையை இந்த எண்ணெய் குளியல் நிச்சயமாக கொண்டு வரும். லட்சுமி கடாட்சன்றது 2 பேருக்குமே வேணும், ஆணுக்கு வேணும் பெண்களுக்கு வேணும். அந்த காமனாக கொடுக்கக்கூடிய விஷயம் லட்சுமி கடாட்சம். அதை தாண்டி ஒரு பஞ்சபூத இயக்கம் தான் உடம்பு, எல்லாமே சேர்ந்தது தான். இந்த பஞ்சபூதத்தை ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்துகிற விஷயம்தான் இந்த எண்ணெய் குளியல். முன்னோர்கள் இது சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்க. நம்ம இதை கொஞ்சம் மறந்துட்டோம். தயவு செஞ்சு மக்கள் இதை மீண்டும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வியலை நல்லா வளமாக்கிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய எண்ணெய்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கு. எந்த எண்ணெய் பயன்படுத்துறது சிறந்தது? நல்லெண்ணெய் தான். அதுக்கு எந்த காலம் இல்லை, இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் குளியல் எண்ணெய் குளியல்னாவே அது நல்லெண்ணெய் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது 30 நிமிஷமாவது தலையில் ஊற வைக்கணும். நானும் எண்ணெய் குளியலை சுட்டு சும்மா தலைக்கு போய் தேய்ச்சிக்கூடாது, 6 முறை ஊற வைக்கணும். அதுக்கான ஒரு நேரத்தை, ஓய்வு நேரத்தை கொடுக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிக்கணும், அசைவத்தை தவிர்க்கணும். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் ஒன்றா வரும்போது தான் அவருடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படும். எந்தெந்த கோவில்களுக்கு யாரெல்லாம் என்ன தானமா கொடுக்க? இல்லை, பொதுவாகவே கொடுக்கலாம். உங்களுக்கு கிரகத்தில் பல தோஷங்கள் சொல்லுவாங்க இல்லையா, பித்திரு தோஷம், முன்னோர்கள் தோஷம், பெண் சாபம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக அபிஷேக பொருட்கள் கொடுக்குதுன்றதே மிகப்பெரிய தோஷத்தை போக்கக்கூடிய விஷயம். அபிஷேக பொருளில் எண்ணெய்க்கு பிரதானமான பங்களிப்பு உண்டு. பெண் தெய்வ வழிபாட்டுக்கு மிக முக்கியமான விஷயன்றது எண்ணெய் தான், தீபம் தான் முக்கியமான வழிபாடு. அதில் பெண்கள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும், குடும்பம் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் எந்த எண்ணெய் ஒன்றா உங்களுக்கு கிடைக்குன்னா, நவகிரகத்துக்கு எல்லா விஷயத்தையும் இது பண்ணுவாங்க. உங்களுக்கு கோயிலுக்கு அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெயை தானம் பண்ணும்போது சுபிட்சங்கள் உங்களை இல்லம் தேடி சேர ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஒரு 1/4 லிட்டரு 1/2 லிட்டரு 1 லிட்டருன்னு கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ மனமுவர்ந்து, ஐயா எங்கிட்ட இருக்குது இவ்வளோதான், நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு மனமுவந்து உங்களை வாழ்வியலில் சராசரியாக ஒரு நடக்கக்கூடிய காரியமாக நினச்சி அந்த தானம் நாங்கள் சொல்ல முடியாது. கோயிலுக்கு கொடுக்குறது தானம்னு சொல்ல முடியாது, மக்கள் கொடுத்து தான் தானமாக சொல்லணும். இறைவனுக்கு கொடுக்குறீங்க, மனப்பூர்வமாக கொடுக்கும்போது உங்களுடைய ஒரு சில வரங்களை வாங்கிறதுக்கான விஷயமா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறதால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்? இல்லை, இந்த மாதிரி தோஷங்கள் சொல்கிறேன் இல்லையா, அது நிவர்த்தி ஆகக்கூடிய வழிமுறை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், தடைகள் அகலும். நிறைய நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டான விஷயம், இப்போ நிறைய தகட தோஷம் சொல்லுவாங்க, பித்திரு தோஷம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், எதிர்மறை சக்திகள் எப்பவுமே நடமாடும். நம்ம இன்னைக்கு வழியில் போவோம், நீங்கள் அப்படியே கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, சுற்றி போட்டிருப்பாங்க. திசை சுற்றி போகிறதெல்லாம் ஒரு வகையான கழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த எதிர்மறை சக்திகளை அகற்றக்கூடிய விஷயம்.
அது இடத்துல மேக்ஸிமம் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் தெரிஞ்சே தெரியாமே அதை கடந்து போயிருப்பீங்க. இந்த மாதிரி சக்தி எல்லாமே உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே தண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காலை கழுவிட்டு தான் உள்ளே போக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம்? அப்போது எதிர்மறை சக்திகளை நம்ம எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிடுறோம். அந்த மாதிரி முதல்ல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போனோம்னா நியாயமாக காலை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். அதனால் கோயிலில் போனோன்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் காலை கழுவிட்டு தான் உள்ளே போக சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல சக்தியை உள்வாங்க போகிறீங்க, எதிர்மறை சக்தி வெளியே போகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கும்போது இறைத்தன்மையோடு கொடுக்குற பொருட்கள் தான் கொடுக்குறீங்க. அப்போது அதை பிளெஸ்ஸிங் பண்ணி உங்களுக்கான இந்த வெளியே போகும்போது நிறைய உங்களுக்கான நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தள்ளி விட்டு உங்களை நேர்கோணத்தில் போகக்கூடிய தன்மை அந்த அபிஷேக பொருட்களுக்கு உண்டு. இப்ப பரிகாரம் அப்படிங்கிறப்ப நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்கு. எண்ணெய் வைத்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எண்ணெயை யாருக்காவது ஒருத்தருக்கு தானமா கொடுக்கலாம் அப்படின்னோ? இல்லை, 2 விஷயத்துக்கு தாராளமாக பண்ணலாம். திருமண தடைகளுக்கும் கடன் தொழில்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த விஷயத்துக்காக தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு பரிகாரமாக போகிறது நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக போகும்ல. நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம், இறைவன்கிட்ட கொடுத்துருங்கன்றோம். இந்த மாதிரி பொருட்களை இப்போ உணவுப் பொருட்கள் தானமாக கொடுக்குறீங்க, வேறு ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்க. நாங்கள் ஒரு சில பரிகாரம் சொல்லுவோம், காது கேட்காதவங்களுக்கு காது மிஷின் வாங்கி கொடுங்க, கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்க சொன்னால் அது பரிகாரம் நேரடியாக அவனுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கும்போது உங்களுக்கு அது பரிகாரமாக போகும்போது அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. அதை இறைவனை கொடுத்துருங்க. அந்த பொருட்களை அபிஷேக பொருட்களை எண்ணெயோடு சேர்த்து இறைவன் கொடுத்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் தாராளமாக நீங்கள் இறைவனுக்கு எண்ணெயை அளிக்கலாம். ஆனா மக்களுக்கு வந்து கொடுக்க கூடாது இல்லைங்களா? கொடுக்கலாம், பட் நீங்கள் எப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க? நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவில் திருவிழா நடக்குதுன்னா தாராளமாக எடுத்துன்னு கொடுங்க. அந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்தியாங்க. திருவிழா நடக்குது, ஊரில் நல்ல விசேஷமான நிகழ்வு நடக்குது, இல்லை ஒரு திருமணம் நடக்குது, அவங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ் திருமணம் நடக்குதுன்னா இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்பா, அது எவ்வளோ என்ன செலவாக நான் ஏற்றுக்கிறேன். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேர்டன் கம்மியாகவும் ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும். நேரடியாக என்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக என்னுடைய தோஷத்தை கழிக்கிறதுக்காக கொடுக்கும்போது அது நமக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னாலே ஏதாவது பண்டிகை நாட்கள்ல குறிப்பா வந்து தீபாவளி வந்ததுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ மட்டுமே பண்ணப்படுது. ஆனா இதோடைய உண்மையா நீங்க இதை பண்ணீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்னது? உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப சுபிட்சமான தன்மையை கொடுக்கக்கூடியது தான் எண்ணெய். அது தேவையான விஷயம் கூட. இன்றைய இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தலை தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உடல் ரீதியான விஷயத்துக்கும் மன ரீதியாகவும் தேவைப்படும். குறிப்பாக அந்த குழந்தை பேர் சம்பந்தமான விஷயத்துக்கும் உடல் ஒரு சமநிலையில் இருக்கணும். ஆனால் திருமணம் ஆனவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இந்த விஷயத்தை வார வாரம் பண்ணிருந்தீங்கன்னா குழந்தை பேருக்கான தன்மைகள் வந்து இயல்பாகவே உங்களுக்கு அதிகப்படுத்த ஒரு தன்மையாக இந்த எண்ணெய் குழி நிச்சயமாக அமையும். ஆனால் திருமணமான நண்பர்கள் தயவு செஞ்சு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை பயன்படுத்தி குழந்தை பேருக்கான ஒரு வழிமுறையை நீங்கள் உருவாக்கிங்க. இல்லை, பொதுவாக அந்த இல்லற வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பேருன்றது ரொம்ப முக்கியம். அப்போ உடலில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். ஆனால் திருமணமான நண்பர்கள் யாராக இருந்தாலும் வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக நல்லெண்ணெய் குழியில் வச்சுங்க. அது ஒரு சில விஷயங்களை தூண்டி உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஆயத்த நிலையை கொண்டு போய் சேர்க்கும். இது மருத்துவ ரீதியாகவும் நிறைய இடத்துல சொல்லப்பட்ட விஷயம், நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தாராளமாக திருமணமான அன்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள். உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, குழந்தை பேருக்கான தன்மைகளும் இயல்பாக உருவாகும்.